அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ரகசியத்தை ஆண்டவருடைய பிள்ளைங்க அறிஞ்சுக்கணும். எந்த சூழ்நிலையும் என்ன பண்ணணும்னா அவரை நோக்கி பார்க்கணும். எனக்கு ஒத்தாசை எங்க இருந்து வரும், எனக்கு உதவி எங்க இருந்து வரும்னா நம்ம முழுமையாய் நம்பணும். எனக்கு ஒத்தாசை வானமும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு உதவி வரும். நான் சொல்றேன், நம்ம போகிற பாதையில இருக்கிற எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டு யாருமே நமக்கு உதவி செய்வதற்கு முன் வராவிட்டாலும் ஆண்டவர் ஏற்ற காலத்திலே உங்களுக்காக வானத்தை கர்த்தர் திறப்பார். அவருடைய பொக்கிஷ சாலையை கர்த்தர் உமக்காக உங்களுக்காய் திறப்பார். அவருடைய வானம் நமக்காக ஒரு நாள் கண்டிப்பாக திறக்கும். ஆமென். அவரை நோக்கி பார்த்தவங்க கண்டிப்பா வெட்கம் அடைய மாட்டாங்க. ஹல்லேலூயா. இந்த ஜெபத்திலே, இந்த ஆராதனையிலே, இந்த சத்தத்தை கேட்கிறவர்களுக்கு ஒருவேளை நீங்க நினைத்த இடத்திலிருந்தெல்லாம் உங்களுக்கு ஏமாற்றம் மட்டுமே வந்திருக்கலாம். உதவி செய்வேன் என்று சொன்னவர்கள் உங்களை கைவிரித்திருக்கலாம். அவர்கள் உங்களை மறந்திருக்கலாம். அவர்கள் உங்களை நிலையாமல் போயிருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், நீங்க சொன்ன ஜெபங்கள், நீங்க கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணது எல்லாத்தையும் கர்த்தர் மனதிலே வைத்திருக்கிறார். அவர் நினைவிலே வைத்திருக்கிறார். அவர் உன்னுடைய கண்ணீரை கணக்கிலே வைத்திருக்கிறார். அந்த கண்ணீரை கர்த்தர் மறக்கவே இல்லை. ஏற்ற நேரத்திலே ஒத்தாசை கர்த்தர் வானத்திலிருந்து உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். ஆண்டவர் தரும்போதுதான் நீங்க நினைப்பீங்க மனுஷன் தராதது நல்லது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆமென். நான் சொல்றேன், மனுஷன் உங்களுக்கு ஒத்தாசை செய்யாதது நல்லது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? மனுஷன் எங்களுக்கு ஒத்தாசை செய்யலையேன்னு நீங்க வருத்தப்படாதீங்க. அவங்க தராதது நல்லது. அவங்க தராம இருந்தாலும் கர்த்தர் நமக்கு எப்படி ஆகிலும் தருவார். நீங்க மனுஷனிடத்துல கேட்டு கிடைக்காட்டாலும் ஆண்டவர் கேட்காமலே உங்களுக்கு வழிகளை கர்த்தர் திறப்பார். ஆமென். இந்த வரி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல். பாருங்க, என் காலை தள்ளாட ஓட்டா என்னை காக்கும் தேவன் உறங்கார், இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது உலகத்துல இருக்கிற யார்கிட்டயாவது ஒருத்தர் சொன்னோம்ல, அவங்க அந்த நிமிஷத்துல கேட்டுட்டு அடுத்த நிமிஷம் அவங்க அதை மறந்துடுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் உனக்காக தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆமென் சொல்லுவோம். சேர்ந்து அந்த 2 சரணங்களை மட்டும் கரங்களை தட்டி, மலைகள் பெயர்ந்து அகன்றிடணும், நிலை மாறி புவி அகன்றிடணும், உங்க மேலே என் மேலே கர்த்தர் வச்ச கிருபை மாறா. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. மாலைகள் பயர்ந்தகன்றிடினும், நிலை மாறி புவியகன்றிடினும், மாலைகள் பயர்ந்தகன்றிடினும், நிலை மாறி புவியகன்றிடினும், மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்காவதே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்காவதே. எனக்குத்தாசை வரும் பர்வ விசுவாசத்தோடு ஏறெடுப்பே. எனக்குத்தாசை வரும் பர்வதம் நேராய் கண்களை ஏறெடுப்பே. என் காலை தள்ளாட ஓட்டா என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாட ஓட்டா என்னை காக்கும் தேவன் உறங்கார். இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன். திரும்ப திரும்ப சொல்லுவோம், இஸ்ரவேலை. உங்க அப்பா
மறந்திருக்கலாம், உங்க அம்மா மறந்திருக்கலாம். ஆனா இஸ்ரவேலை காக்கிற தேவன், இஸ்ரவேலை இயேசுவே அவர் உனக்காக விழித்துக் கொண்டிருக்கிறார். இஸ்ரவே இந்த வரியை சொல்ல 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 அந்த அற்புதம் நடக்குது. ஓ ஹalleluya, இஸ்ரவேலை ஓ சொல்லுங்க. என்னை காக்கும் நல் தேவன், என்னை காக்கும் என் நல்ல தேவன், ராப்பகலுறங்காரே. சொல்லுங்க, என்னை காக்கும், என்னை காக்கும் என் தேவன், ராப்பகலுறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா கண்களை ஏறெடுப்பே. ஹalleluya. அந்த ஒன்றை மட்டும் நம்முடைய வாழ்க்கையில மறந்துடவே கூடாது. எது வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும், ஆண்டவர் நான் உண்மையே நோக்கி பார்ப்பேன், உண்மையே நோக்கி பார்ப்பேன். அவரை நோக்கி பார்க்கிற ஒரு பழக்கம் மட்டும் நமக்குள்ள இருக்குமையானால் நான் நம்புறேன், ஆண்டவர் நம்மளை கைவிடவே மாட்டார். தாவீதுக்கு சூழ்நிலைக்கு சாதகமா இல்லை, பெரிய போராட்டத்தை அவன் சந்திக்கிறான். ஒரு குழப்பமான நேரம், எந்த முடிவெடுத்தாலும் அது தப்பா போயிருமோன்ற ஒரு பெரிய ஆதங்கம் அவனுடைய இருதயத்தில் இருக்குது. அவனுக்கு கூட இருந்தவங்க எல்லாம் அவனை 400 பேர் அவனை கல்லறிகிறதுக்காக காத்திருக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்லுது, அவன் ஒருத்தரை கூப்பிட்டு சொல்றான், ஆண்டவருடைய சித்தம் என்னன்னு கேட்கலாமா? இந்த நேரத்தில் போய் ஆண்டவரை கூப்பிடுறீங்க, வீடெல்லாம் எரிஞ்சு கிடக்குது, மனைவி பிள்ளைங்களை எல்லாம் கூட்டிட்டு போயிட்டாங்க, இந்த நேரத்திலையும் ஆண்டவர் தேவையா? இந்த நேரத்திலையும் ஜெபம் பண்ணணுமா? இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு சித்தம் இல்லையா? அதை கேட்கணுமா? உயிர் போற விஷயம். மனைவி பிள்ளைகள் எல்லாம் ஒருத்தர் பிடிச்சிட்டு போயிட்டாரு. தன்னுடைய மனைவி பிள்ளைகளை மீட்க போகணுமா வேண்டாமான்னு ஆண்டவருடைய சித்தத்தை கேட்கிறாராம். அப்போ சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய பார்வைக்கு பைத்தியம் மாதிரி தெரிஞ்சிடும். ஏன் பைத்தியக்காரனடா, மனைவி பிள்ளைங்க எல்லாம் இன்னொருத்தன் கூட்டிட்டு போயிருக்கிறான், அவங்கள கூட்டிட்டு வர்றதுக்கு போலாமா வேண்டாமான்னு கேட்குறீங்க அப்படின்னு நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருப்பாங்க. ஆனா தாவீது ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கர்த்தரிடத்தில் கேட்கிறான், ஆண்டவரே அந்த தண்டை பின்தொடரலாமா, நான் பிடிப்பேனா அப்படின்னு கேட்கிறான். ஆண்டவர் நான் என்ன நினைக்கிறேன்னா, தாவீது ஆண்டவரிடத்தில் வேற ஏதாவது நீ வச்சிருக்கீங்களா? ஆண்டவர் வேற ஏதாவது கூட சித்தம் வச்சிருப்பாரு. நான் போகாமலே அவங்கள கூட்டிட்டு வந்தாலும் கூட்டு வந்திருப்பாரு. அவருடைய சித்தம் என்ன? உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ பின்தொடர்ந்து போ, சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். அந்த வார்த்தை வந்ததற்கு பிற்பாடு தாவீது எதையுமே யோசிக்கல. 200 பேர் வழியில நிற்கும் போது கூட யோசிக்கல. அவர் சொல்லிட்டார்லடா, ஒரே ஆள் நான் போனா கூட வெற்றியோட திரும்பி வருவேன்னு எனக்கு தெரியும். அந்த நம்பிக்கை, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அதை முழுவதுமாய் நம்பி, இஸ்ரவேலை காக்கிற தேவன், அவர் என்னை கைவிடவே ஆமென் சொல்லுவோம். ஸோ எல்லா சூழ்நிலையிலையும் நம்ம யாரை நோக்கி பார்க்கணும்னா கர்த்தரையே. ஆமென். இன்னொரு பாடலை கூட எல்லாரும் பாடி ஆண்டவரை ஆராதிக்க போறோம். வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபையினாலே தான் நான் வாழ்கிறேன். நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்றதற்கு உதவி செய்கிறதற்கு ஆண்டவரால் முடியும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் எப்படி வாழ போறேன்? இப்படியே இருந்தா நான் எப்படி வாழுவேன்? என் பிள்ளைங்க எப்படி வாழுவாங்க? எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நான் வாழ்வேனா? என் பிள்ளைங்க ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வாங்களா? அவங்களுக்கு என்ன ஃபியூச்சர்? அவங்களுக்கு என்ன எதிர்காலம்? அவங்க எதிர்காலத்தில் என்ன செய்ய போறாங்க? நானே இவ்வளோ கஷ்டப்படுறேன், அவங்க எவ்வளோ கஷ்டப்பட போறாங்க? நான் நம்புறேன், ஆயிரக்கணக்கான எண்ணங்கள், என் பிள்ளை இப்படி இருந்தா எப்படி வாழ போகுது, நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனா நம்முடைய தேவன் நம்ம என்ன பண்றவருன்னா, அவர் வாழ வைக்கிற ஒரு நல்ல தெய்வம். நம்மளை அழிக்கிறதற்கு, உங்க பிள்ளைகளையும் உங்களையும் அழிக்கிறதற்கு
ஆண்டவர் யாருக்குமே இடம் கொடுக்க மாட்டார். அதான் தாவீதை சவுல் ராஜா துரத்துனது 38 வருஷம், 38 இயர்ஸ். 38 வருஷம் ஒரு ராஜா ஒரு மனுஷனை துரத்திட்டே இருக்கிறாரு. நீ வாழக்கூடாதுடா, நீ வாழக்கூடாது, நீ வாழக்கூடாது, நீ வாழ மாட்ட. நான் ராஜாவா இருக்கும்போது நீ எப்படி வாழ்ந்துருவ, உன்னை நான் முடிச்சு கட்டுவேன், உன்னை நான் வாழ விட மாட்டேன் அப்படின்னு 38 வருஷம் துரத்துறாரு. அந்த 38 வருஷமும் மனந்தளராம சிங்கக்கபியில, மழையில, வெயில்ல, பாறைகளில், எதிரியினுடைய நாட்டில் சாப்பாடு கூட இல்லாம 38 வருஷம் கஷ்டப்படுறாரு. ஆனா வேதம் சொல்லுது, திடீர்னு ஒரு நாள் சவுலுடைய காலம் முடிஞ்சிருச்சு. ஆனா தாவீதை கர்த்தர் வாழ வச்சாரா இல்லையா? தாவீதை மட்டும் இல்ல, அவருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் வாழ வைத்தார். தலைமுறை தலைமுறை கர்த்தர் வாழ வைத்தார். கர்த்தர் எப்படி வாழ வச்சார்னா, நீ வாழ்ந்துருவா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் அவனை ராஜாவாய் அந்த நாட்டினுடைய கிங்கா கர்த்தர் வாழ வச்சார். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இன்னைக்கு நிறைய பேர் உங்களை பார்த்து நீங்க வாழ்ந்துருவீங்களான்னு கேட்கலாம். நீ வாழ்ந்துருவியா பார்க்கலாம், உன் பிள்ளை வாழ்ந்துருமா பார்க்கலாம், நீ வாழ்ந்துருவியான்னு கேட்கலாம். ஆனா நான் நம்புறேன், உங்க சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை ராஜாக்களா, ராஜாத்திகளாய் கர்த்தர் அவர்களுக்கு முன்பாய் விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை நன்றாய் தட்டி ஆண்டவர் வாழ வைப்பார். உங்க குடும்பத்தை வாழ வைப்பார், உங்கள் பிள்ளைகளை வாழ வைப்பார் கர்த்தர். ஆண்டவர் நினைச்சாருன்னா வாழக்கூடிய வழிய எங்கேயும் எப்ப வேணாலும் நமக்காக திறப்பார். இந்த சூழ்நிலையை நம்ம நம்ப வேண்டாம். இந்த நோவாவினுடைய நாட்களிலே இந்த பேழைய அரராத் என்கிற ஒரு மலையில கரெக்டா ஆண்டவர் அங்க கொண்டு போய் லேண்ட் பண்ணாராம். அங்க கொண்டு போய் நிக்க வச்சாராம். பூமி ஃபுல்லா தண்ணியா இருக்குது. எந்த இடத்துல எங்க எது இருக்குன்னு யாருக்குமே தெரியாது, அதை கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனா வேதம் சொல்லுது, ஒரே ஒரு குடும்பம் மட்டும், அந்த பூமியில இருக்கிற மிருகங்கள் அழிஞ்சிருச்சு, ஜீவராசிகள் அழிஞ்சிருச்சு, ஜனங்கள் அழிந்து போனார்கள், பில்டிங் எல்லாம் தரைமட்டமாக்கப்பட்டுச்சு, எல்லாமே அழிஞ்சு போன அந்த தண்ணியில ஒரு குடும்பத்தை மட்டும் கர்த்தர் அழகா காப்பாற்றி அழகா ஒரு மலையின் மேல கர்த்தர் கொண்டு போய் விடுறாருல. அதனால நான் நம்புறேன், எத்தனை பேர் ஒருவேளை உங்க வம்சத்துல வாழாம போனாலும் நீங்க ஆண்டவரை அறிஞ்சதுனால கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். உங்க சொந்தங்களுக்கு முன்பாக கர்த்தர் வாழ வைப்பார். உங்க நண்பர்களுக்கு முன்பாக ஆண்டவர் வாழ வைப்பார். உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாய் என்னுடைய ஆண்டவர் என்னை வாழ வைப்பார். ஏனென்றால் என் வாழ்வே அவர்தான். ஹல்லேலூயா. ஒரு விசை கூட கரங்களை தட்டி அந்த 2 சரணங்களை பாடி, எங்க வாழ்க்கை நீர்தான் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. நன்றாய் கரங்களை தட்டி விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடும்போதே ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் உங்களை வாழ வைக்கிறதற்கான கிருபையை ஆரம்பிக்கிறார். ஓ ஜீசஸ் 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 ஜீசஸ். ஓ 4 திசையும் அலைந்தேன் திரிந்தேன், ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. 4 திசையும் அலைந்தேன் திரிந்தேன், ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. உன்னதமான பாடுங்க எல்லாரும். நிம்மதி நிம்மதி அடைகின்றேன், நிம்மதி நிம்மதி அடைகின்றேன். வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானை இயேசுவே. எங்களை உறுதிப்படுத்துகிற தெய்வம், எங்களை நிலைப்படுத்துகிற தெய்வம். ஓ ஜெபிக்கிறவங்க ஜெபி, பாடுறவங்க பாடு. இந்த வார்த்தையை பாட பாட கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைக்கிறார். கர்த்தர் ஒரு நல்ல எதிர்காலத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் பிரதர்.
இதோ பிள்ளையினுடைய திருமண தடை மாறுது. என் வாழ்க்கை என்ன ஆகுமோ, என் வாழ்க்கை என்ன ஆகுமோ, இல்ல கர்த்தர் வாழ வைக்க திரும்ப திரும்ப வாழ்வே. இதோ உன் பிள்ளைய கர்த்தர் சத்துருக்களுக்கு முன்பாக வாழ வைக்கிறார். உன் குடும்பத்தை கர்த்தர் வாழ வைக்கிறாரு. அவர் வாழ வைக்கிற தெய்வம், அவர் வாழ வைக்கிற தெய்வம், அவர் வாழ வைக்கிற தெய்வம். என் வாழ்வே நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுந்திருப்பார். நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். நிற்பதுமே நிலைப்பதுமே நிற்பதுமே சொல்ல எல்லாரும் கிருபையினால், இதுவரைக்கும் உங்க கிருபையினாலே வாழ்கிறேன், வாழ்கின்றேன். வாழ்வே நீதானையா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தர்க்கத்தை வெள்ளங்களை திருப்புகிறவரே வாழ்வே. வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க கத்தகத்துல கேளு, கர்த்தர் உங்களுக்கான வாழ்வுக்கான பாதையை கர்த்தர் அமைக்கிறார். வாழ்வுக்கான பாதையை அமைக்கிறார். என் பிள்ளை வாழட்டும் ஆண்டவரே, என் மகன் வாழட்டும் ஆண்டவரே, என் மகன் வாழட்டும் ஆண்டவரே, வாழட்டும் ஆண்டவரே. அவன் வாழ்க்கைக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துரு அழிவதா. என் பிள்ளை நான் வாழல, ஆனா என் பிள்ளை வாழணும் ஆண்டவரே. என் குடும்பத்துல யாரும் வாழல, ஆனா என் குடும்பம் வாழணும் ஆண்டவரே. வாழவை அந்த வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடுகிற அந்தகார கிரியைகள் அழியட்டும், மனுஷனுடைய சக்திகள் அழியட்டும், பிசாசனுடைய சக்திகள் அழியட்டும், சாப கட்டுகள் அழியட்டும். இதோ என் இளைய மகள் வாழட்டும், என் மூத்த மகள் வாழட்டும். சத்தமா சொல்ல சொல்ல ஆண்டவர் அற்புதம் செய்வார். உன் பிள்ளைய நல்லா வாழ வைப்பார். வாழ்வுக்கான வழிகள் திறக்கிறது. இயேசுவே திறப்பார். என் வாழ்வே நீதான், எங்கள் வாழ்வே, எங்கள் வாழ்வே நீதானையா, எங்கள் வாழ்வே நீதானையா. ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில் ஆண்டவர் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து கர்த்தர் அவனை என்ன பண்ணார்னா பெருக பண்ணினார். ஆமென். ஈசாக்க எல்லாரும் வெறுத்து ஒதுக்கி இவன் வாழக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்க. அவன் வாழ்ந்துருவானா, நீ எங்களை விட்டு போய்விடு, இந்த துறவு உங்க அப்பாவுடையது இல்லை, வாக்குவாதம் பண்ணினாங்க. நீ எப்படி வாழ்ந்துருவ, எங்க ஊர்ல வந்து நீ எப்படி பொழைச்சிருவ பார்க்கலாமே, எங்க ஊர்ல வந்து நீ பொழைச்சிருவியா, நான் உங்களை விட மாட்டோம். துரத்துனாங்க, ஏசேக்கிலேருந்து துரத்துனாங்க, சித்தனாவிலேருந்து துரத்துனாங்க. ஆனா வேதம் சொல்லுது, அவங்க எல்லாருக்கும் முன்னாடியும் ஈசாக்கு விதை விதைத்தான். கர்த்தர் 100 மடங்கு பலனை கொடுத்து அவங்க கண்ணுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா அவனை கர்த்தர் வாழ வச்சார். நம்முடைய தேவன் யார் அப்படின்னா வாழ வைக்கும் தெய்வம்.
யார் உங்களை வாழக்கூடாதுன்னு முயற்சி எடுக்கிறாங்களோ அவங்க முன்னாடி தான் ஆண்டவர் உங்களை வாழ வைப்பார். உங்க பிள்ளைகளை அவர்களுக்கு முன்பாக தான் கர்த்தர் வாழ வைப்பார். ஈசாக்கை பெருக பண்ணினது போல இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து கர்த்தர் வாழ வைப்பார். கர்த்தர் வாழ வைப்பார். ஆமென். எனக்கு நம்பிக்கை வேணும். என் இயேசு என்னை அவர்களுக்கு முன்பாக வாழ வைக்கும் ஒரு நல்ல தெய்வம். ஆமென். எல்லாரும் அப்படி எளிமை நிற்கலாம். Thank you Jesus, thank you Jesus. என்னை வாழ வைக்கிற ஒரு நல்ல தெய்வம். ஓ, என்னை வாழ வைக்கிற ஒரு நல்ல தெய்வம். கைகளை உயர்த்தி சொல்லு, என் பிள்ளைய நீர் தான் வாழ வைப்பேன். அவன் வாழ்வான். என் மக வாழ்வா. தேங்க்யூ ஜீசஸ். சத்துருக்கு முன்னாடி என்னை வாழ வைக்கிற ஒரு நல்ல தேவன் அல்லவா அவர். கைகளை உயர்த்தி முழு இருதயத்தோடு சொல்லுங்க, நீர் என்னை வாழ வைப்பேன். எங்க அம்மா எனக்காக எப்படி வாழ்க்கை அமைச்சு கொடுப்பாங்கன்னு தெரியலையே. எங்க அப்பா எனக்கு என்ன வாழ்க்கை அமைச்சு கொடுப்பாருன்னு தெரியலையே. ஆனா நான் நம்புறேன், இயேசுவால உங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியும். என் கர்த்தர் உனக்காக ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுப்பார். நீ தேடல, நீ தேடி போகல. உன்னை தேடி வந்ததை கூட நீங்க வேண்டான்னு உதறி தள்ளிட்டீங்க. கர்த்தருக்காக தான் உதறி தள்ளினீங்க. நீ சொல்லலாம், ஆண்டவரே நான் உமக்காக அல்லவோ அந்த வாழ்க்கையை நான் உதறி தள்ளினேன், வேண்டான்னு உதறி தள்ளினேன். எதுனாலும் ஆண்டவரே என் வாழ்க்கையில அமையட்டும்னு தானே உதறி தள்ளினேன் நான். இன்னைக்கு என் வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்காது. எல்லாருக்கும் முன்னாடி கேள்விக்குறியா இருக்குன்னு நினைக்காதீங்க. இல்ல, வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் உங்களை வாழ வைப்பேன்னு வாக்கு கொடுக்கிறார். வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் உங்களை வாழ வைப்பார். இப்ப கையை உயர்த்தி சொல்லுவோம், வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா. எல்லாரும் கேட்கணும் ஏச பாட்ட, வாழ்வே இயேசுவே இயேசுவே ரிந்தலரம் கனத்தேன ரகதலரோதர என் வாழ்வே. சத்தமா உங்க குரல் அப்படியே ஏசப்பாட்ட கேட்கிற மாதிரி சொல்லுங்க. வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாரும் சொல்லுங்க, ஓ வாழ்வே நீதான். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி. என் வாழ்வே, ஓ ஹalleluya, நீதானே, நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. சொல்லுவோம், நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஹalleluya சத்தமாய் ஹalleluya ஹalleluya ஓ ஹalleluya ஹalleluya. என்னை அழைத்தவரே, இருண்மை உள்ளவரே. சொல்லுவோம், என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே, இருண்மை உள்ளவரே, நீ நல்லவர், சர்வ வல்லவர். சொல்லுங்க அப்பா பார்த்து, உம்மை போல் சத்தத்தை உயர்த்தி, நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். ஹalleluya
கைவிடவே மாட்டி. விசுவாசத்தோடு என்னை முன்குறித்தீரே, நீர் கைவிடவே மாட்டி. இப்ப அப்பா பார்த்து சொல்லு, நீ நல்லவர், சர்வ வல்லவர். ஓ ஹalleluya. சௌகோரம் தோரலரம் மரதலரம், நீ நல்லவர். திரும்ப திரும்ப ஒரு 10 விசை சொல்லு, நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல ஒரு வேலை அப்படிதான் அப்படிதான் உங்க குரல் கேட்கட்டும். ஓ நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ சர்வ வல்லவர். சொல்லிக்கொண்டே நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். உங்கள் தெய்வீக பிரசன்னம் இந்த ஆராதனை கடந்து கொண்டிருக்கும் போது வாழ்க்கையை நியமிக்கிற ஹalleluya, 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 ஹalleluya. கரங்களை தட்டி கரங்களை தட்டி நம்மை வாழ வைக்கிற அந்த தேவனாகிய கர்த்தருக்கு கரங்களை தட்டி ஹalleluya, praise. தேவ மகிமை வாழ வைக்கிற கர்த்தர். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி, எல்லாருடைய கரங்களையும் தட்டி, என்னை வாழ வைக்கிற இயேசு, என்னை வாழ வைக்கிற இயேசு, என் தலையை நிமிர பண்ணுகிற இயேசு, அவர் என்னை வாழ வைக்கிறவர். ரிக்கத்தனரம் ஷேகரத்தோ ரிக்கலப்தனோரோடோ ரிக்கலேத்தனோரோடோ ரிந்தலரம் வலதோரகதரம் சிக்கரோதலோரோதோ. நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல். எஸ், உங்க சத்தம் அப்படியே எழும்பட்டும் பார்க்கலாம். இயேசுவே உம்மை போல் வேறு. அப்படியே கையை உயர்த்தி சொல்றீங்களா, நீ நல்லவர், நீ நல்லவர். இந்த வார்த்தையை உச்சரிக்க உச்சரிக்க அவர் நல்லவரா இருக்காரு. நீ நல்லவர், சர்வ வல்லவர். நான் நல்லவன் இல்லப்பா, நான் நல்லவன் இல்லப்பா, ஆனா நீ நல்லவரா இருந்தீங்க. எங்க சொந்தக்காரங்க நல்லவங்க இல்லப்பா, நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர். எங்க நெருங்கின உறவுகள் நல்லவங்களா இல்ல, ஆனா நீங்க நல்லவங்களா இருந்தீங்க. வேறு ஹalleluya, 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 ஹalleluya. சத்தமாய் ஹalleluya. ஓ ஜீசஸ், ஹalleluya, ஹalleluya. நீ நல்லவர், நல்லவர், நீ நல்லவர், 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 நீ நல்லவர், 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 நல்லவர். யாக்கோபு மிகவும் நெருக்கப்பட்டான். அவனுக்கு முன்பாக அவனை நம்பி 70 பேர். இந்த 70 பேரை நான் எப்படி வாழ வைப்பேன்? அவனுடைய கண்களுக்கு முன்பாக ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பஞ்சத்தினால செத்துட்டே இருக்கிறாங்க. ஆடு மாடுகள் எல்லாம் நிறைய செத்து போகுது. தேசமெல்லாம் பஞ்சம். இந்த 70 பேரை எப்படி வாழ வைக்கிறது ஆண்டவரே?
வேதம் சொல்லுது, நீ எகிப்திற்கு போறதுக்கு பயப்படாத மகனே, நான் உன்னோடு கூட எகிப்திற்கு வருவேன். அங்கே நான் உன்னை வாழ வைப்பேன். அங்கே நான் உன்னை பெரிய ஜாதியாக மாற்றுவேன். அதற்காகத்தான் உனக்கு முன்னே நான் யோசேப்பை உனக்கு முன்பாக நான் அனுப்பி உனக்கான சகல காரியத்தையும் நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். இஸ்ரவேலின் ஜெயபலமான கர்த்தர் வாக்குரைக்கிறார், மகனே மகளே, நீ பயப்பட வேண்டாம். உன்னுடைய பாதைக்காக பயப்பட வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கைக்காக பயப்பட வேண்டாம். உனக்கு முன்னே நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நம்புறேன்னு சொல்றவங்க கையை உயர்த்தி, நான் உன்னோடு எகிப்திற்கு வருவேன். நான் அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நான் அங்கே உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் மகனை அங்கே தலைவனாய் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கேன். அவன் கைகளால் அவன் கண்ணை மூடுவான். நீ எந்த மகனை இழந்தேன், எந்த மகனுக்கு வாழ்க்கை என்னால கொடுக்க முடியலன்னு நினைச்சாயோ, அந்த மகன் வாழ்ந்திருக்கிறத எகிப்துல நீ பாப்ப. அந்த மகன் வாழ்ந்திருக்கிறத உன்னுடைய கண்கள் காணும். அந்த மகனை சாதாரணமா இல்ல, பெரிய ஆளா நான் வாழ வச்சிருக்கிறத நீ பாப்ப. உன் கண்கள் காணும். இன்னைக்கு உங்க மகனை குறிச்சு மகளை குறிச்சு கவலைப்படுற உன் கண்கள் ஒரு நாள் யோசேப்பை கர்த்தர் வாழ வச்சது போல உங்க பிள்ளைகளை வாழ வைக்கிறத உன்னுடைய கண்கள் காணும். உன்னுடைய கண்கள் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஓ ஹல்லேலூயா. அன்றைக்கு உன் பிள்ளையை கர்த்தர் உயர்ந்த இடத்திலே ராஜாக்களோடு உட்கார வச்சிருப்பாரு. பெரிய பெரிய ஆட்களோட கர்த்தர் உட்கார வச்சிருப்பாரு. உங்க பிள்ளைக்குன்னு ஒரு சீட்டை கர்த்தர் அந்த இடத்துல ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பாரு. உங்க பிள்ளைக்கு என்று கர்த்தர் கூட வழியை வைத்திருப்பாரு. உன் பிள்ளையினுடைய வார்த்தைக்கு அநேகம் பேர் அங்கே கீழ்ப்படிவார்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் அவர் வாழ வைக்கிற தெய்வம். கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுகிறவர்கள். ஓ தரோ ரிஷஹபரல தேரம் லோதரஹதரல மோஷேஹரப அஷ்ஹலரோ தேரபோ யாக்கபர லம்தனரோ லபஷேஹபரதோரபர லிபரஹதரலரப. இதோ இஸ்ரவேலின் ஜெயபலமான இயேசு நம்முடைய பிள்ளைகளை வாழ வைக்கும்படியாக லோதரபர ரிக்கபரதலரஷ் லோதலரபோ கதரலர. ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர், நல்லவர். கடைசியா ஒரு விஷயம் கையை உயர்த்தி சொல்லலாமா? நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் நீ நல்லவர், 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 நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் Hallelujah, 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 nandri, 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 nandri. ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கத்தை காக்கிறவர், எங்கள் சன்னதியை நிலைநாட்டுகிறவர், நம்பினவர்களை கைவிடாதவருமா இருக்கிற உம் பாதத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை தொழுது கொள்ளுகிறோம். உங்க பிரசன்னம் முழுவதும் எங்களை மறைத்துக் கொள்ளட்டும். இந்த சத்தத்தை கேட்கிற, இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும், குடும்பத்தின் மேலும், பிள்ளைகள் மேலும், வேலைகள் மேலும், வருமானங்கள் மேலும் உங்க ஆசீர்வாதம் நிலையாய் நிலைத்திருக்கட்டும்.
நீர் எங்கள் பிள்ளைகளோட இருக்கிறதை எல்லா கண்களும் காணட்டும், எல்லா கண்களும் காணட்டும். எங்கள் திருச்சபைக்கு தேவையான அந்த இடம், அதை கட்டக்கூடிய பணம், இந்த மாதத்தில் வாக்கு கொடுத்ததை எங்களால் நிறைவேற்ற முடியலப்பா. ஆண்டவரே, அவங்க கண்கள் எல்லாம் தயவு கிடைக்கட்டும் சாமி. தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல திருப்ப பண்ணுகிறவர், எங்களுக்கு ஒரு ஊற்று கண் திறக்கட்டும் ஆண்டவரே. ஆகாருக்கு திறந்த அந்த ஊற்று கண்கள் எங்களுக்கு திறக்கட்டும் ஆண்டவரே, எங்களுக்கு திறக்கட்டும் ஆண்டவரே, எங்களுக்கு திறக்கட்டும் ஆண்டவரே. இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள நாங்க அதை செஞ்சாய் ஆகணும். அது உமக்கு தெரியும் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக உதவிகளை அனுப்பித்தாரும். எங்கள் பிள்ளைகளுடைய கரங்களை ஆசீர்வதியும். அவர்களுக்கு நிறைய கொடுங்க.